லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் வேட்டையன் வருகிற அக்டோபர் 10 முதல் திரையரங்குகளில். லயன் டெசர்ட் கிங் டேட்ஸ் வாங்குங்க. லயன் டெசர்ட் கிங் டேட்ஸ் சிங்கம் போல ஸ்ட்ரெங்த் எனக்கு. டப்பா ஓப்பன் பண்ணி என்ன சார்னாரு. அப்படி திறந்து அது இப்படி பார்த்த உடனே நீங்கள் அந்த ஸ்டில்ல பார்த்தா தெரியும் அவருடைய முகம் எப்படி மலர்ச்சியாக அதை ஹாப்பியாக பார்த்தது. பியூட்டிஃபுல், ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு பார்த்துட்டு உடனே போட்ட உடனே இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் 100 கோடி ரூபாய் ஷேரை தாண்டிருச்சுன்ற ஒரு பெரிய மைல்ஸ்டோன் ரெக்கார்ட் பிரேக்குக்காக அவருடைய படத்தை மரியாதைப்படுத்தி ஒன்று கொடுத்தீங்கன்னா தான் கொடுக்க முடியுமே தவிர அவருக்கு போய் அவர் லெவலுக்கு நீங்கள் என்ன கிஃப்ட் கொடுப்பீங்க, என்ன ஒரு இதில் கொடுப்பீங்க. தளபதி 69 படத்தோட பூஜை நடந்த அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பூமி பூஜையும் நடந்துட்டு இருந்தது அவரோட மாநாட்டுக்கு. ஏதாவது ஒரு இடத்துல அவர் வந்துட்டு டென்ஷனாவோ ஏதாவது பரபரப்பாவோ இருந்தாரா அந்த பூஜையில்? இல்லை சார், அவர் என்றைக்குமே அவர் பரபரப்பாக இருந்து இத்தனை வருஷம் ஃபிலிம்கார் நீங்கள் ஜேர்னலிஸ்ட் யாராக கேட்டுப்பாங்க, டேரக்டர்ஸ் கேட்டுப்பாங்க, அப்படின்னா எந்த பரபரம் வெல் பேலன்ஸ் பண்ணாங்க. நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது இந்த வேட்டையின் ரிலீஸ் தான். பரவலாக வந்து ஒரு பேச்சு இருக்குது, இந்த படத்துக்கு வந்து அந்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, ஏன்னா இது வந்து கண்டென்ட் ஓரியன்டான ஒரு படம், சூப்பர் ஸ்டார் படமாக இருக்காதோ அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு இருக்குது. இப்போ நீங்கள் வரும்போது இவ்வளோ நேரம் நான் ஒரு 20 நிமிஷம் உங்களை காக்க வச்சேன். வரிசையாக டிக்கெட்டு தான் பேசிட்டு சண்டை போட்டுருக்கேன். எனக்கு வர்ற டிக்கெட் ப்ரெஷர் என்னால் தாங்க முடியல. வேட்டையனுக்கு டிக்கெட் வேணும் நண்பர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சார். சமீபத்தில் ஒரு பிக்கு வந்து ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் கோட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மோதிரத்தை போட்டு போஸ்ட் கொடுத்துருக்காரு. அந்த மோதிரம் நீங்கள் தான் கிஃப்ட் கொடுத்தீங்க. எதற்காக கொடுத்தீங்க சார்? கோட் என்ற படத்துடைய ஒரு பெரிய வெற்றிக்காக, அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்காக, அது வெங்கட் பிரபுவின் படம்ன்றதுக்காக, அதனால் தாண்டி அந்த படம் வந்து தமிழ்நாட்டில் 100 கோடி ரூபாய் ஷேரை தாண்டிருச்சுன்ற ஒரு பெரிய மைல்ஸ்டோன் ரெக்கார்ட் பிரேக்குக்காக அன்போடு கொடுக்கப்பட்டது. அவ்வளோதான் சார். அதுக்கு நீங்கள் என்ன கிஃப்ட் வேணால் கொடுத்துருக்கலாம். ஆனால் சார் இல்லை அதான் சொன்னாங்க, அதுதான் சிக்கலே இல்லை. அவருக்கு நம்ம கிஃப்டே கொடுக்க முடியாது. அது அவருடைய படத்தை மரியாதைப்படுத்தி ஒன்று கொடுத்தீங்கன்னா தான் கொடுக்க முடியுமே தவிர அவருக்கு போய் அவர் லெவலுக்கு நீங்கள் என்ன கிஃப்ட் கொடுப்பீங்க, என்ன இதில் கொடுப்பீங்க, நீங்கள் அவர் பார்க்காத ஒன்றில் எப்படி கொடுப்பீங்க? அது பண்ண முடியாது. நம்ம யானை தந்த புலி நாங்கள் இதெல்லாம் தான் கொண்டு கொடுக்கணும், கிடைக்காதெல்லாம் கொடுக்கணும், அப்படி இல்லை. அது வந்து அந்த கோட்டுன்றதை அழகுபடுத்தி அதை அலங்காரப்படுத்தி அதை ஒரு நடிகருக்கு தன்னை விட தன் படத்தை மதிக்கிறாங்கன்றது ஒரு பெரிய அங்கீகாரம். கோட்டை நான் எவ்வளோ ரசிச்சிருக்கேன் அப்படின்றது அது அந்த ஃபீல் அவருக்கு. அதையும் சொன்னேன், நான் அவர்கிட்ட கூட சொன்னேன், இது வந்து மொத்த விஜய் தளபதி ரசிகர்கள் சார்பாக கொடுக்கப்பட்டதாகவே வச்சுக்கங்கன்னு சொன்னேன். ஏன்னா எல்லாத்துக்கும் இருக்கும், எல்லாருமே போய் ரீச் பண்ண முடியாது விஜய் சார், எல்லாருமே கிஃப்ட் கொடுக்க முடியாது. அது மாதிரி வந்து கிஃப்ட் என்பது இது கிஃப்ட்டே இல்லை. இது வந்து இது எப்படி சொல்கிறதுன்னா, இது கிஃப்ட்ன்றதை விட ஒரு வெற்றியின் அடையாளம். கோட் என்ற வெற்றியோடைய அடையாள சின்னம் அது. ஓகே, அது கிஃப்டே கிடையாது, அது இல்லையா? அது கிஃப்ட் கிடையாது, அது வெற்றி. அதனால தான் அதை வந்து அவர் வந்து இப்படி எடுத்து காட்டலை, புரியுதுங்களா? இதை இப்படி காட்டலை, அது அவர் அப்படி காமிச்சார். அது வெற்றிங்க, அது வெற்றி, இது சக்ஸஸ். என்ன அது அந்த வெற்றியின் அடையாளம். அது கிஃப்ட்ன்றதே எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஒரு குறைவான வார்த்தைன்னு நான் நினைக்கிறேன். விஜய் சாருக்கு இப்படி ஒன்று நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தோணும் போது என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு தோணுச்சு? கடைசியில் இது எப்படி ஃபைனலைஸ் ஆச்சு? இப்படி ஒரு மோதிரம், இந்த டிசைன்? இல்லை அப்படியெல்லாம் இல்லை. நாம் வந்து இதெல்லாம் ரொம்பலாம் திட்டமிடலை. அதாவது தற்செயலாக வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கலான்னு தோணுச்சு. அதை ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதை கொடுக்குறதுக்கான சூழ்நிலை அமையவே இல்லை. ஏன்னா ப்ரீ ரிலீஸ் போஸ்ட் ரிலீஸ் எங்கேயுமே நான் அவரை சந்திக்க முடியல. ஸோ இப்போ சந்திக்கும் போது கொடுக்கணும்னு வச்சுருந்தேன். நான் வெங்கட் பிரபுட்ட சொல்லியிருந்தேன், போகும்போது சொல்லப்பா நம்ம கொடுக்கணும்னு. ஈனோ வெங்கட் பிரபு தெரியும் அது. அப்புறம் தயாரிப்பாளர் ஜெகதீஷ்டையும் சொல்லியிருந்தேன், அது கண்டிப்பாக அதை கொடுக்கணும்னு சொல்லி அவர் காமிச்சிருந்தேன். நல்லா சார் கொடுத்துருங்கண்ணார். வெங்கட் பிரபு வெரி நைஸ் சார் கொடுத்துருங்கண்ணா. சரி, நீங்கள் இதை கவனிச்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, வெங்கட் பிரபு பார்த்தாரு, இட்ஸ் வெரி நைஸ் கொடுத்துருங்கண்ணார். ஜெகதீஷ் பார்த்து வெரி நைஸ் கொடுத்துருங்கண்ணார். அந்த வெரி நைஸ் எதிர்பார்த்து தான் நானும் போகிறேன், இதை கொடுக்கலான்னு போகிறேன். அப்புறம் ஜெகதீஷ் ஃபோன் பண்ணி, சார் நாளைக்கு நம்ம விஜய் தளபதி 69 பூஜை இருக்குது, நீங்கள் வந்துருங்கன்னு கூப்பிட்டார். இட்ஸ் குட் ஆப்பர்ச்சுனிட்டி, நேரில் போகிறோம். அதையும் சொன்னார், நீங்கள் அதை கொடுக்கணுங்களா, வந்து நேரிலே கொடுத்துருங்க சார்னார். ஐடியா ஜெகதீஷ் தான் ஐடியா கொடுத்தார். சரி ஓகே, நம்ம தான் நேரில் போகிறோமே, கொடுத்துடலான்னு சொல்லி தான் நான் போனேன். போகும்போது கூட என்னென்னா, நம்ம வந்து ஒரு ஜெகதீஷ்காக பர்சனலாக அதுக்கு தான் போனேன். அவரை வாழ்த்து சொல்லிவிட்டு சார் கையில் கொடுக்க போகிறோம், வாங்கிட்டு தேங்க்ஸ் நைஸ்ன்னு சொல்ல போகிறேன். வெங்கட் பிரபுவும் ஜெகதீஷ் என்ன சொன்னாங்களோ அதான் அவர் சொல்ல போகிறேன். இவ்வளோ தான் நீங்கள் நினைப்பீங்க. அதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் எதிர்பார்ப்பு இல்லை. நான் அது பெரிய சென்சேஷன்லாம் ஒன்று பண்ணி எடுத்து இப்படியெல்லாம் எடுத்து போட, அது சும்மா சின்ன டப்பாவில் போட்டு சும்மா பாக்கெட்லாம் வச்சுட்டு போயிருந்தேன்.
அப்படி போனோன்னா நேராக போனேன். அது எல்லாம் முடிஞ்சு ஃபார்மாலிட்டி முடிஞ்சு எல்லோரும் வாஷ் பண்ண போனாங்க. நான் போய்ட்டு டப்பா ஓப்பன் பண்ணேன். என்ன சார்னாரு. அப்படி திறந்து அது இப்படி 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 பார்த்த உடனே நீங்கள் அந்த ஸ்டில்ல பார்த்தா தெரியும் அவருடைய முகம் எப்படி மலர்ச்சியாக அதை ஹாப்பியாக பார்த்ததுன்னு. நான் வழக்கம் போல் வெரி நைஸ் தேங்க்யூ இதை தானே எதிர்பார்த்து போகிறேன். அது வாவ் சார் வட பியூட்டிஃபுல், ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு இப்படி பார்த்துட்டு உடனே போட்டு உடனே இப்படி போட்டு ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் இப்படி கையை காமிச்சு ஃபோட்டோலாம் எனக்கு ஒன்றுமே புரியல. ரொம்ப பிடிச்சா இருக்குது. மற்றவங்களாம் அப்படி சொல்லவே இல்லையே. வெங்கடபுரம்லாம் பார்த்து அப்படி எக்ஸைட் ஆகலையே, ஜெகதீஷ் அப்படி எக்ஸைட் ஆகலையே, சார் எவ்வளோ எக்ஸைட் ஆகிட்டாரு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப குஷி ஆகிடுச்சு. ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் எல்லாம் முடிஞ்சது, ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சோன்னே நான் சொன்னேன், அது பெருசாக இருக்கும் ரொம்ப சூடு உண்மையில். நான் சொன்னேன் சார் கொடுங்க சார், நான் அசிஸ்டன்ட் கொடுத்துட்றேன் அப்படின்னு ஸ்டேஜில். நல்லா இருக்கு, நான் போட்டிருக்கேன். நான் சும்மா ரொம்ப நேரம் போட்டுக்கிட்டே தான் எல்லாத்தையும் பேசிட்டு அப்படி அங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருந்தார். அப்புறம் தான் ரொம்ப நேரம் அது கையில் போட்டிருந்தார். எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு ரசிகனை அதிகபட்சமாக கௌரவப்படுத்தின மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஒரு கோட் ரசிகன் தானே அந்த இடத்துல, அதெல்லாம் விட்ருங்க. அது ரீசிவா புட்டியூஸ்வா அதெல்லாம் அப்புறம் அந்த கோட்டோட ரசிகன் கோட்டுன்னு போட்டு கொடுத்துருக்காரு. அதையே அவர் ஆனர் பண்ணார். உச்சகட்டமாக ஒரு மரியாதை கொடுத்தாரு. அதுக்குன்னு நினச்சிட்டு வந்தேன். அவர் போனார், நானும் வண்டி எடுத்தேன். வந்துட்டுருக்கோம். வெங்கட் ப்ரோட்டருந்து ஃபோன், சார் கோட்டு ரிங் கொடுத்துட்டிங்களா சாருக்கு? இப்போ தான் கொடுத்தேன் ப்ரோ. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. சார் அவரே ட்வீட் பண்ணிட்டார், அவர் பேஜில் இன்ஸ்டாவில் போட்டார். ஓ, அது உங்களுக்கு தெரியாது? அப்போ தான் சார் இப்படி அவர் இப்படி கேரவனில் போனால் நான் காரில் ஏறி கொஞ்சம் தூரம் போயிருக்கேன். அவர் கேரவனுக்குள்ளே போனோன்னே இந்த எடுத்து ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டு இந்த ஃபோட்டோ எடுக்க சொல்லி இம்மிடியேட்டாக பண்ணிட்டார். அவர் சோஷியல் மீடியாவில் போட்டார். இதை நான் கவனிக்கல. நானும் செல்வமணி சார் போய் தான் அவர்கிட்ட நான் பேசிட்டு காரில் வந்துட்டுருக்கேன். ஃபோனை கவனிக்கல. பிரபு சொன்னு எடுத்து பார்த்தா வந்திருக்கு. அடுத்த செகண்டு கம்ப்ளீட்டாக ஃபில்ம் மீடியா மொத்தம் எனக்கு வரிசையாக லைனில் வர்றாங்க. கால் ஜாம் ஆகுது, எல்லோரும் வர்றாங்க லைனில். கொடுத்தீங்களா? யார்? ஆமாம், அங்கே தான் சொன்னாங்க, விஜய் சார் டீமில் தான் சொல்லிட்டாங்க, உங்களை கேட்டுக்கு சொல்லிட்டாங்க. அவரும் சொல்லிட்டாரா, போட்டுட்டு யாருக்கு கேட்டாலும் சிவா சார் கொடுத்தான்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். இது ட்வீட் பண்ணிட்டு போயிட்டார். அப்புறம் பார்த்தா தான் இது பெரிய சென்சேஷனல் ஆகி, இது பெரிய வைரல் ஆகி, அதான் சொன்னேன். நான் அபவுட் மை 43 இயர்ஸ் ஆஃப் மை ஃபிலிம் கேரியரில் நான் ஒரு விஷயத்தை செஞ்சு அது இவ்வளோ பெரிய ஒரு வைரல் ஆனதுன்றது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஏன்னா ஒரு தயாரிப்பாளருக்கான எக்ஸ்போசர் ரொம்ப கம்மிங்க. நம்ம என்ன தான் படம் பண்ணுறதா சொன்னாலும் ஹீரோ சொல்கிறது தான் வைரல், அட்டப்படுற டைரக்டர் சொல்கிறது தான் வைரல், ஹீரோயின் சொல்கிறது வைரல், கடைசியாக தான் வரும் ப்ரொடியூசர் என்ன சொன்னாருன்ட்டு. அதுக்கு ஒரு பெரிய மைலேஜ் ஒன்று இருக்காது எப்போவுமே. அந்த வகையில் நான் ஒரு விஷயம் செஞ்சு அது வேர்ல்டு வைட் இவ்வளோ பெருசாக ரீச் ஆச்சுன்னா என்னோடய 43 இயர்ஸ் ஆஃப் மை ஃபிலிம் கேரியரில் இதுதான் ஃபஸ்ட் டைம். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தளபதி. அவர் அதை போட்டதால் அதுக்கு அந்த மரியாதை கிடைச்சது. கண்டிப்பாக அது அதை கூட எப்படி எடுத்துக்கிட்டேன் நான் கேட்டேன்னா, ஒரு ரசிகனுக்கு அவர் கொடுத்த, ஒரு ரசிகனுடைய அன்புக்கு, அவனோட அந்த இதுக்கு அவர் கொடுத்த ஒரு மரியாதை. கண்டிப்பாக ரசிகனுக்கு மரியாதை, அவ்வளோதான். ஏன்னா அவர் இதற்கு முன்னாடி எவ்வளோ பேர் கொடுத்துருப்பாங்க. பட் அது ட்வீட்டாவோ அவர் போட்டு அதை ஷோ பண்ணிட்டே இல்லை. சரி, எவ்வளோ பேர் கொடுத்துட்டோம். நான் போயிட்டு நீங்கள் 68 படம் பண்ணீங்க, 68 படம்ல செயின் போட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது தெரியாது சார். அது அதெல்லாம் அவங்களுக்கு முடியும். அதெல்லாம் அது ஒரு விஷயமே இல்லை. அந்த காசோ அந்த பணமோ இதோட வேல்யூ இதெல்லாம் நத்திங் ஃபார் யூ. என்ன கண்டென்ட், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். புரியுங்களா? நீங்கள் நேராக விஜய் சார்ட்ட போய்ட்டு 1000 கோடியில் ஒரு படம் பண்ணுற சார் உங்களை வச்சுன்னு சொல்லிட்டு ஒரு டப்பா கதை சொன்னால் ஒத்துக்க மாட்டார். கதையாக மாட்டுறா தானே அவர் ஒத்துக்குவார். நான் நேராக அமெரிக்கா போகிறோம் சார், அங்கே ஒரு செட்டு போடுறேன் சார்னு சொன்னால் படம் பண்ணுவாரா? அது கிடையாது. ஸோ கண்டென்ட் சொல்லணும். அது மாதிரி நம்ம போயிட்டு என்ன செஞ்சோன்றது விஷயம் இல்லை, அதை எப்படி செஞ்சோன்னு ஒரு விஷயம் இருக்குது. அவருக்கு ரொம்ப பிடிச்ச படம், அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் கோட். அதே மாதிரி விஜய் சாருக்கும் பர்சனலாக ரொம்ப பிடிச்ச படம் கோட். அவர் திருப்திப்பட்டு கொண்ட ஒரு படம். அது வசூலாக ஃபேன்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஃபுல்ஃபில் பண்ணிச்சு அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ன்றதுனால அவருக்கும் ரொம்ப பிடிச்ச படம். படம் இப்போ தான் நல்லா ஓடி இருக்கிற டயத்தில் கொண்டு வந்து அந்த கோட்டுன்னு பார்க்கும்போது அது கான்செப்டாக அதை பார்க்கும்போதெல்லாம் அது ரொம்ப பிடிச்சிச்சு. அது அவரை இன்ஸ்பயர் பண்ணிடுச்சு, அவ்வளோதான் சார். அவரை இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணலாம். அது நீங்கள் வெறுமனே ஒரு சின்ன இத்தனோண்டு ஒரு கிளேயில் கூட அதை பண்ணலாம். புரியுங்களா? அது என்ன மெட்டீரியல் இருக்குன்னு அவசியம் இல்லை. இதையே நீங்கள் ஒரு அழகாக ஒரு கிளேயில் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டா கூட இந்த சந்தோஷம் வந்துருக்கும். அது கோட்டுன்னு பார்க்கணும், அதுதான் விஷயம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அது வேறு ஃபார்மேட்டில் நீங்கள் வேறு மெட்டீரியலில் ஒரு மண்ணில் எதில் வேணாலும் நீங்கள் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஒரு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் எதில் பண்ணி எடுத்துகிட்டு போனால் அந்த கோட்டுன்ற கான்செப்டோடு நீங்கள் எதை பண்ணி கொடுத்துட்டிங்கனாலும் அது ஒர்க் அவுட் ஆகிடும். நிறைய பேர் அதை டீகோட்லாம் பண்ணிருக்காங்க. அது இந்த கல்லில் அதெல்லாம் செஞ்சுருக்காங்க. அதான் சொல்கிறேன், அதெல்லாம் சொன்னேன். இதெல்லாம் நான் இது வெறும் அன்பு தான். அதான் சொன்னேன். விஜய் சாருடைய அவருடைய ரசிகனாக நம்ம எதை கொடுத்தாலும் அவர் வாங்கிக்குவாரா இல்லையான்னு அது தெரியாது எனக்கு. பட் அவருடைய ஸ்டேட்டஸ் நீங்கள் எதாவது கொடுக்க முடியும்னா நம்ம அந்த ஸ்டேட்டஸில் நாங்கள் நான் இல்லை.
அதை கொடுக்க முடியாது. அவரே வேல்யூ பண்ணுற மாதிரி நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? கொடுக்கவே முடியாது. ஸோ கான்செப்டாக அது போய் மனசில் நின்றுச்சு, அவருக்கு பிடிச்சிருச்சுன்றதுல எனக்கு ரொம்ப பெருமை. இவ்வளோ இத்தனை கோடி ரசிகர்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அதனால் அது வந்து இந்த சந்தோஷத்தை வந்து நான் வந்து விஜய் ஃபேன்ஸ் அத்தனை பேர்த்துக்கும் அதை நான் டெடிகேட் பண்ணிடுறேன். அட் அ டைமில் அவர் அன்னைக்கு தளபதி 69 படத்தோட பூஜை நடந்த அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பூமி பூஜையும் நடந்துகிட்டு இருந்தது அவரோட மாநாட்டுக்கு. ஏதாவது ஒரு இடத்துல அவர் வந்துட்டு டென்ஷனாவோ ஏதாவது பரபரப்பாவோ இருந்தாரா அந்த பூஜையில்? இல்லை சார், அவர் என்றைக்குமே அவர் பரபரப்பாக இருந்த இத்தனை வருஷம் ஃபிலிம்கார் நீங்கள் ஜேர்னலிஸ்ட் யாராக கேட்டுப்பாங்க, டேரக்டர்ஸ் கேட்டுப்பாங்க, அப்படிலாம் எந்த பரபரப்பும் வச்சு வெல் பேலன்ஸ்டு மேன். அந்த பரபரப்புலாம் அவர்கிட்ட இருக்கவே இருக்காது. அவர்கிட்ட கூல் எல்லாம் வந்தார், நீ பார்த்துருப்பீங்க, எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணார், ஜாலியாக பேசியிருந்தார், ஓகே பாய் விட்டார், அவ்வளோதான். ஓகே, ஜிகின்னு ஃப்ரிட்ஜில் வச்சு ஆப்பிள் மாதிரி வர்றாரு. அப்படி அவர் என்ன டென்ஷன் அதெல்லாம் இல்லை சார். அவர் வந்து இஸ் மேன் ஆஃப் மிஸ்டர் கூல். அவருக்கு வந்து அதெல்லாம் ஈஸி டு ஹேண்டில். இல்லை அந்த பக்குவத்துக்கு வந்துருச்சு. ஏன்னா சார் ரொம்ப ஏர்லியாகவே வெற்றிகளை பார்த்து அந்த புகழ் எல்லாத்தையும் பார்த்து பேலன்ஸ் பண்ணி அந்த தடுமாற்றம்ல எல்லாம் வந்து இன்றைக்கி ஒரு நிலையான இடத்துக்கு வந்துட்டாங்க இல்லையா? சரி, அதெல்லாம் வந்து பெருசாக அவங்கள பாதிக்காது. இப்போ நீங்கள் திடீரென்று ஒரு அரசியத்தில் உருவானா அவங்களுக்கு நிறைய டென்ஷன் ஆகும். இவர் பார்க்காத கூட்டம் இல்லை, பார்க்காத பேட்டி இல்லை, பார்க்காத மீடியா இல்லை, எல்லாம் பார்த்தாச்சு இல்லையா? அதனால் எல்லாமே அதெல்லாம் புதுசாக இல்லை உங்களுக்கு. திடீர்னு ஒரு 100 கேமரா வந்தீங்கன்னா ஒருத்தர் பயந்துருவாங்க. ஒரு அரசியல்வாதிக்கு திடீர்னு ஒரு புது அரசியல்வாதிக்கு நம்மளால் ஒரு 100 கேமரான்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகும். இவருக்கு ஆகாதில்ல, சரிலாம் பழகிடுச்சு. அதனால் அவர் கொஞ்சம் கூலாக இருந்தார் அவர்கிட்ட. ஓகே சார், இப்போது நீங்கள் விஜயகாந்த் அவர்கள் கூட இருந்திருக்கீங்க, பயணிச்சிருக்கீங்க, பார்த்துருக்கீங்க. அவர் ஒரு நடிகனாக இருந்து அரசியலாக அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும்போது அந்த ஃபஸ்ட் டைம் அந்த ஒரு மாநாடு, அதுக்கு ஒரு பரபரப்பு இருந்திருக்கும், ஒரு கூட்டம் வந்திருக்கும். இவருக்கு அந்த பூஜைக்கு வந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த அளவுக்கு பார்க்குறீங்க நீங்கள் அவருக்கு இருந்த வரவேற்பையும் இவருக்கு இருக்க எந்த வரவேற்பையும்? சார் ஒரே விஷயம் சார், நான் கேப்டனோட என்ன ட்ராவல்னால் சினிமா வரைக்கும் மட்டும்தான். அரசியல் நான் அவரோட நம்ம பயணிக்கவே இல்லை. ஏன்னா அது வந்து எனக்கு தெரியாத ஏரியா, நமக்கு அவ்வளோவா பெரிய இன்வால்மெண்ட் இல்லாத ஏரியா. நான் வந்து 365x24 சினிமா. நான் சினிமாவை தவிர எதுவுமே எனக்கு தெரியாது. அதனால் வந்து கேப்டனோட அரசியல் பயணத்துக்குள்ளேயே நம்ம ஒரு எட்டு கூட உள்ளே போகல. இன்ஃபேக்ட் அவரே வேணான்ட்டார், நீங்களாம் யாரும் உள்ளே வராதையும் அவங்க தொல்லை போகிறேன்ட்டார். அதனால் அந்த ஒரு கட்டாயம் எனக்கு வரல. ஏன்னா அவர் தான் தப்பாக நினச்சிக்க வரேன்னு போய் நிற்க வேண்டியிருக்கும். அந்த சங்கடத்தை கூட எங்களுக்கெல்லாம் கொடுக்கல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே கொடுக்கல. எங்களுடைய நீங்கள் அவரை கூட இருந்த யாராவது சினிமாவுக்குள்ளே அரசியலுக்குள்ளே போனாங்களா பாருங்கள். கேப்டன் கூட அவர் கூட எல்லாத்துக்குமே தெளிவாக சொன்னார், நான் என்ன நம்பி தான் இறங்கியிருக்கேன், மக்களை நம்பி இறங்கியிருக்கேன். ஏன்னா வந்து 100 சினிமாக்காரன் பின்னாடி வருவான்னா நான் கட்சி ஆரம்பிக்கல. அதனால் யாரும் என் கூட வராதிங்க, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், என் வேலையை நான் பார்க்குறேன்ட்டு ஒருத்தர் கூட கூப்பிடல. சினிமாவில் இருந்தவர் அவருடைய ஃப்ரெண்ட்ஸையோ கூட நடித்தவங்களையோ டைரக்ட் பண்ணவங்களையோ ப்ரொடியூஸ் பண்ணவங்களையோ யாரையுமே அவர் கூப்பிடல. அதில் நம்ம கேப்டன் தெளிவாக இருந்தார். அதனால் எங்களுக்கு அந்த அரசியல் என்னங்கிறத எட்டி பார்க்குற வாய்ப்பு கூட எங்களுக்கு இல்லாமல் போயிடுது. அதனால் இந்த பக்கம் நமக்கு அந்த வேலையே இல்லை. நம்ம ரசிகனாகவே தொடர்ந்துட்டு போயிட்டால் ரொம்ப நிம்மதியாக. நமக்கு சினிமாவில் நிறைய என்ன வேலை இருக்குது நினச்சி, அதாவது 43 வருஷம் சினிமாவில் நினச்சி வந்ததில் 10% கூட இன்னும் அடைய முடியலன்ற வருத்தத்தோடு இருக்கிறவன் நான்லாம். இன்னும் செய்யணுமே, நிறையா செய்யணுமே, ஏன் நம்ம செய்யலை, இது நம்ம அனுபவத்துக்கு பண்ணியிருக்கணுமேன்ற நிறையா தவறுகள், எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள்லாம் நம்ம மைண்ட் இருக்குது. ஏன்னா அதை நோக்கி தான் என்னுடைய ட்ராவல் இருக்குது. ஓகே, ஸோ அரசியல்ன்றது நம்முடைய இதுலேயே இல்லை. இல்லை ஒரு நண்பராக நீங்கள் பார்த்துருப்பீங்களா தூரத்துலேருந்து பார்க்கும்போது? அவருக்கு அந்த டைமில் அந்த ஃபஸ்ட் டைம் நடக்கும்போது இப்படியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு, இவருக்கு இது நடக்கும்போது இப்படியெல்லாம் இல்லை சார். அவர் கடந்து வந்த பாதை வேறு, அவர் மைண்ட் செட் வேறு, இவர் மைண்ட் செட் வேறு. அவர் போகும்போது அவருடைய ஏஜ் வேறு, இவர் வரும்போது அவருடைய ஏஜ் வேறு. ஆனால் 2 பேருக்கு நிறைய வித்தியாசங்கள் வரும். எண்ணமும் நோக்கமும் ஒன்றா இருக்கும், பட் நிறைய செயல்பாடுகளில் நிறைய வித்தியாசம் வரும். இவரோட பயணம் எப்படி இருக்கும்னு நீங்கள் நம்புறீங்க சார்? ஏன்னா 27ஆம் தேதி மாநாடு நடக்க போகுது, அதற்கு ஒரு விதமான எக்ஸ்பெக்டேஷன் நிறைய. நான் வந்து இந்த அரசியலுக்குள்ளேயே போனதும் இல்லை, அதோட ஏபிசிடியே நம்மளுக்கு தெரியாது. அவங்க என்ன ஐடியாவில் அதுக்கு போகிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஏன் அதை பற்றி கருத்து சொல்லி, ஏன்னா தெரியணும்ல நமக்கு. இப்போ சினிமானா அவர் இப்படி ஒரு படம் பண்ணுறாருன்னு இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டால், சரி இந்த மாதிரி படி இந்த ஒர்க் அவுட் ஆகும் ஆகாதுன்னு ஒரு அனலைசிங் ரிப்போர்ட் நம்ம ஒன்று சொல்லலாம். சினிமாவில் இது என்ன நடக்குது, இது எப்படி இருக்கும், என்ன ஃபார்மேட்டில் உள்ளே போகிறாங்க, அவங்க என்ன கணக்கெல்லாம் வச்சுருக்காங்க, ஃப்யூச்சர் பிளான் என்னன்னு எதுவுமே நமக்கு தெரியாதுல்ல, ஐடியாவே இல்லை. அப்படி எது சரி தவறுன்னு நம்மளுக்கு தெரியாது. அரசியலை பொறுத்த வரைக்கும் நம்ம அது கருத்தை சொல்லக்கூடாது. சரி, இப்போது நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது இந்த வேட்டையின் ரிலீஸ் தான். அதுக்கு வந்துட்டு பரவலாக வந்து ஒரு பேச்சு இருக்குது, இந்த படத்துக்கு வந்து அந்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, ஏன்னா இது வந்து கண்டென்ட் ஓரியன்டான ஒரு படம், சூப்பர் ஸ்டார் படமாக இருக்காதோ அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுக்கள் இருக்குது. உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் வரும்போது இவ்வளோ நேரம் நான் ஒரு 20 நிமிஷம் உங்களை காக்க வச்சுருந்தேன். வரிசையாக டிக்கெட்டு தான் பேசிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு வர்ற டிக்கெட் ப்ரெஷர் என்னால் தாங்க முடியல. வேட்டையனுக்கு டிக்கெட் வேணும், நண்பர்கள், நம்மளுடைய டாக்டர்ஸு, தெரிஞ்ச ஜுடி எல்லா சைட்லேருந்து எனக்கு ஃபோன் மேலே ஃபோனு. நானும் வந்து இங்கே டிக்கெட் கொடுங்க, அங்கே டிக்கெட் கொடுங்கன்னு நான் வரைக்கும் ஒரு 300 டிக்கெட்டை வாங்கிட்டேன்.
300 கொடுத்தும் பத்தாமல் இப்போ ஃபோன் வந்து எனக்கு ஈவினிங் வேண்டாம் நைட்டை மாற்றி கொடு, இப்படி இவ்வளோ ப்ரெஷரில் ஓடிட்டுருக்கேன் நான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் திங்கட்கிழமை இந்த 3 நேற்றுலேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாளைக்கு அரை நாள் வந்து இந்த டிக்கெட் வாங்குற வேலை தான் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா எல்லா நண்பர்களும் அவங்களால டேரெக்டாக வாங்க முடியாது, ஆன்லைனில் போட்டால் கிடைக்க மாட்டேங்குதுன்னு எல்லாரும் நேரம் தான் வர்றாங்க. இந்த ப்ரெஷர்லேயே ஒரு படம் என்னங்கிறது நமக்கு தெரியும். அதனால் வேட்டையை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஷூர் ஷாட்டாக நம்புகிறேன், ரஜினி சார் கேரியர்லேயும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபில்மாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்படி ஒரு பீக் டைமில் இப்படி எல்லா ஹீரோஸும் இப்படியான ஒரு முடிவு எடுப்பாங்களா சார்? ஓகே, கண்டென்ட் ஓரியன்டாகவும் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் இவர் நினைக்கிறாரு, அதை பற்றி உங்களோட சார் ரஜினி சார் வந்து சார் அதாவது ரஜினி சார் நடித்தா ஓடிடுது, ஓகேங்களா? அது எவ்வளோ நல்லா இருந்தது, நல்லா இல்லை, ஃபஸ்ட் ஹாப்பு செகண்ட் ஹாப்பு இதெல்லாம் சொல்லுவாங்க, ஆனால் கூட்டி கழிச்சு பார்த்தா ஓடிடும். ஆனால் நல்லா மட்டும் இருந்துருச்சுன்னா எங்கேயோ போய்டும். அதுதான் அவருடைய கேரியரில் இது வரைக்கும் நடந்ததே. நீங்கள் இதே மாதிரி சந்திரமுகி வரும்போது வந்து எதுவோ ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபில்மு அப்படியாக்கும் இப்படியாக்கும் படம் பார்த்துட்டு முதல்ல நீங்களா ஐயோ ரஜினி சார் கெஸ்ட் ரோல் மாதிரி வந்து ஒருலாம் சொன்னாங்க. பட் அவர் கேரியர்லேயே அந்த பீரியட் வரைக்கும் அதுதான் டாப், புரியுதுங்களா? அது மாதிரி வந்து சார் ரஜினி சார் வந்து ஒரு படத்தில் இருக்கணும், அதில் கொஞ்சம் கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருந்துருச்சுன்னா அது வந்து அன்லிமிட்டெட் ஹிட்டு. அதே தான் நீங்கள் வந்து பெரிய ஹீரோஸ் எடுத்துகிட்டு விஜய் சாருக்கு எடுத்துக்கிட்டாலும் அதுதான், நீங்கள் அஜித் சாருக்கு எடுத்துக்கிட்டாலும் அதுதான். அவங்களுக்குன்னு ஒரு பேஸ் ஒன்று இருக்குது, அதுக்கு மேலே கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருக்கிற அளவுக்கு அவங்க மேலே போய்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு மினிமம் கேரண்டி ஆக்டர் சார் இவங்கெல்லாம். ஆனால் கண்டென்ட் ஸ்ட்ராங்காக மாட்டிடுச்சுன்னா அது வந்து அன்லிமிட்டெட் சக்ஸஸ். அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து தாசா ஞானவேல் மேலே ஒரு பெரிய நம்பிக்கையும் மரியாதையும் இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக ஒரு தவறான ஸ்கிரிப்ட் அவர் பண்ணவே மாட்டார். ஒண்டர்ஃபுல் ரைட்டர், ரொம்ப படித்தவர் அவர். அதனால் வந்து கண்டிப்பாக அந்த படத்தில் வந்து பெரிய ஸ்டஃப் வச்சுருப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. படம் மியூசிக்கலாகவும் பெரிய எதிர்பார்ப்பு, அனிருத்னால வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை தூண்டி இருக்குது. ஓப்பனிங் ரொம்ப பெருசாக இருக்கும் சார். நீங்கள் நினைக்கிற மாதிரி டாக் அப்படி இப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. மக்கள்கிட்ட பெரிய ஆர்வம் இருக்குது. அப்புறம் டைட்டில் வேறு சார், செம்ம வேல்யூவான டைட்டில். வேட்டைங்கிறது வந்து அல்டிமேட் டைட்டில். அது அதுவும் அந்த சந்திரமுகிலேருந்து ஒரு அதுதான் சொல்கிறேன். அது எல்லாமே வந்துருச்சு, அமைஞ்சிருக்கு சார் அந்த படத்தில். அவர் சில படம் ரஜினி சார் பார்க்கும்போது தெரியும், ஒரு அழகாக ஸ்டைலாக அப்படி ஒரு மாதிரி ஜில்லு ஜில்லுன்னு இருப்பார், தெரிஞ்சிடும் நமக்கு அது பார்க்கும்போதே. அது ரொம்ப நல்லாயிருக்கு. ஆமாம், அது அந்த போலீஸ் அதெல்லாம் அவருடைய சக்ஸஸ்ஃபுல் கிராஃபில் இருக்கிற விஷயம். டெஃபினட்டாக வந்து வெட்டையில் வெல்விய சூப்பர் டூப்பர் ஹிட். சார் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, நான் சினிமாவுக்கு வந்ததுலேருந்து 10% தான் ஏதோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன், இன்னும் நான் சாதிக்க வேண்டியது நிறையா இருக்குது. எதை நோக்கி சார் ஓடுறீங்க? என்ன விஷயங்கள்லாம் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க? நாம் ஒன்று நோக்கி போகிறோம், ஆனால் நம்மளை வந்து காற்று எங்கேயோ ஒரு பக்கம் தள்ளி விட்டுறது. இதுல எதிர்காற்றில் பயணம் செய்கிறோம். சினிமான்றதே எதிர்காற்றில் பயணம் செய்கிறோம், எதிர்நீச்சல் போடுறோம். அதில் நம்ம டைரெக்ஷனுக்கு போகாமல் எங்கேயோ திரும்பி நம்ம வேறு பக்கம் எங்கேயாவது போயிடுறோம். அந்த அலை கடுமையாக வந்து நம்மளை திருப்பி விட்டுறது. அப்புறம் போய்ட்டு திருப்பி ரிவர்ஸில் வந்து மறுபடியும் நம்ம நோக்கத்தை தூக்கி போக வேண்டியிருக்கு. இதுதான் என்னுடைய வாழ்க்கை, என்னோட வாழ்க்கை. அது அப்படி போயிட்டுருக்கு. நான் கரெக்டாக போய் ஒரு படம் பண்ணுவேன். என்னுடைய நோக்கம்லாம் ரொம்ப தரமான படம் எடுக்கணும், ரொம்ப பெரிய பேர் வாங்கணும், அவார்டு வாங்கணும். பணம் சம்பாதிக்கிறதை விட பெரிய பேர் சம்பாதிக்கணும் அப்படின்லாம் நிறைய ட்ரீம் எனக்குள்ளே அப்போ இருந்துச்சு, இப்போ கூட இருக்குது. இப்போ கூட வந்து ஒரு படத்தில் வந்து எனக்கு வந்து ஒரு உலகளாவிய விருதுகளா இல்லை அந்த படத்தில் ஒரு லாபமாட்டா விருதுகள் அது எப்போ தான் அமையும். இப்படி தான் என்னோடய ஆசை இருந்தது. பட் அதை நோக்கி நான் போக முடியல. பரவான ஒரு படத்தை ரொம்ப ஆசைப்பட்டு எடுக்கிறோம், அது என்ன ரிஸ்க் எடுத்தாலும் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு படம் பண்ணோம் அப்படி ஒன்று பண்ணும்போது அதில் நம்ம சக்ஸஸ் ஆக முடியலன்ற போது அதை என்ன செட்பேக் பண்ணுது. அதான் அந்த அலையை திருப்பி விட்டுது நம்மளை. அப்புறம் திருப்பி வழக்கமான சினிமாவில் கொஞ்சம் போராட வேண்டியிருக்கு. அப்புறம் திருப்பி ஒரு நல்ல படம் எடுக்கலாம்னு வந்தோம்னா அதுக்கு போராட வேண்டியிருக்கு. அதுக்குள்ள அப்புறம் சினிமாவில் வியாபார சூழ்நிலை மாறிடுது. இப்படி நிறைய போயிட்டே இருக்குது. அதனால் நான் நினச்ச டார்கெட்டை நோக்கி இன்னும் நான் வந்து போகவே இல்லை. ஓகே, அதான் நான் சொல்கிற டார்கெட்டுங்கிறது ரொம்ப தரமான படங்களையும் ஒரு பெரிய லெவலில் உலகளாவிய புகழை கொடுக்கக்கூடிய படங்கள். கண்டென்ட் பெருசு 1000 கோடி பண்ணிச்சு அப்படி இல்லை, ஒரு கண்டென்ட்டாக பிரமாதமாக எடுத்தாங்க. இவங்க தொட்டாங்கன்னா நல்லாயிருக்கும், ரொம்ப நல்ல சொசைட்டிக்கு நல்ல படங்களை கொடுத்தாங்க. எதிர்காலத்தில் வந்து சந்ததிகளை வந்து திரும்பி பார்த்தா கூட இப்படிலாம் படம் பண்ணிட்டு போனாங்கன்னு ஒரு பேர் இருக்கணும். 4 படம் பண்ணாலும் லட்சம் 4 பேர் இருக்கணும், இப்படிலாம் நினைப்பேன் நான். பட் அதுக்கு அமையவே மாட்டேன். அதை நோக்கி நானும் போராடிட்டு இருக்கேன், இன்னும் போராடிட்டு இருக்கேன். சார் இப்போ பார்ட்டி திரைப்படம் இப்போ ஒரு சில டேரக்டர்ஸ் எடுக்கிற படம் அந்த காலகட்டத்துக்கு இருக்கும். வெங்கட் பிரபு அவர்கள் படத்தை எப்போ பார்த்தாலுமே அது ஜாலியாக தான் இருக்க போகுது, ஃபன்னாக தான் இருக்கும், ஃபார்வர்ட் கண்டென்ட்டாக தான் இருக்க போகுது. இப்போ பார்ட்டி படத்தை இப்போ நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லது, அதெல்லாம் பிளான் பண்ணியாச்சு. இப்போ நான் என்னுடைய அடுத்த மாதம் நவம்பரில் வந்து என்னோட அக்னிசிறகுகள் ரிலீஸ் ஆகுது. விஜய் ஆண்டனி அருண் விஜய் நடிச்சு படம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் முடிந்த வரைக்கும் டிசம்பரில், சப்போஸ் மிஸ் ஆகிட்டா பிப்ரவரியில் பார்ட்டி ரிலீஸ் பண்ணிடுவோம். கண்டிப்பாக வரும். ஏன்னா இப்போ குட் சக்ஸஸ் பார்ட்டி வந்து சார் எப்போ வந்தாலும் அது ஒரு எவர் கிரீன் ஃபிலிம். அது வந்து தியேட்டரில் வந்து சும்மா அற்புதமாக சிரித்து ஜாலியாக கொண்டாடிட்டு
அப்போ செம்ம டைம் பாஸ்டா அப்படின்ற மாதிரி வரும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஓகே சார், வெயிட்டிங் ஃபார் தட் மூவி டூ. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் வேட்டையன் வருகிற அக்டோபர் 10 முதல் திரையரங்குகளில். லயன் டெசர்ட் கிங் டேட்ஸை வாங்குங்க. Lion Desert King Dates. சிங்கம் போல ஸ்ட்ரெங்த் எனக்கு. Taste the Daily.